வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் குடிக்கும் ஒரு முக்கியமான உணவு என்றால் அது பால் தாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாலை குடிக்கிறோம். எதற்காக? கால்சியம், புரதம், விட்டமின்கள் என உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இருப்பதனால நம்ம எல்லாருமே பாலை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நல்ல உணவாக இருந்தாலும் சில உணவுகளோடு சேரும்போது உடலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமா நண்பர்களே, சிலர் பழங்களுடன் பால் சேர்த்து குடிப்பார்கள். சிலர் மீன் சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறார்கள். சிலர் ஜூஸ் ஐட்டம் லெமன், ஆரஞ்சு அந்த மாதிரியான ஜூஸ் குடிச்சுக்கிட்டு பால் குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள், நீங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன தவறுகளும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். முக்கியமாக செரிமான கோளாறு, வயிற்றுப்போக்கு, வாய்வு தொல்லை, அஜீரணம், செரிமான பிரச்சனை, வெண்புள்ளிகள் கூட வரலாம். ஸோ ஆபத்துகள் அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோவை பாருங்க. பாலுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை தான் பார்க்க போகிறோம். அவற்றால் சாப்பிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், எவ்வளவு நேரம் கேப் விட்டுட்டு நீங்க பாலை எடுத்துக்கிறணும் என்பதை விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எல்லாருமே தெரியாம செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு தான், பால் குடிச்ச உடனே அடுத்த ஏதாவது ஒரு உணவை சாப்பிடும். அந்த உணவு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவா இருக்கணும். அதாவது பால் கூட சேர்க்கக்கூடாத உணவுகளை ஒருபோதும் எடுக்காதீர்கள். அது என்ன உணவுனா, அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பாலும் மீனும். நீங்க நினைக்கலாம், பாலை மீன் யாருங்க கலந்து குடிக்கிறா? கலந்து இல்லைங்க. மீன் சாப்பிடுவீங்க, சாப்பிட்ட உடனே திடீர்னு பால் குடிக்கணும்னு தோணும், பால் குடிப்பீங்க. அதாவது உங்களுக்கு தோணாது, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், ஒரு 2 வயசு 3 வயசு இருக்க குழந்தைகள் பால் டப்பால பால் குடிச்சிட்டு இருப்பாங்க. பெரியவங்க மீன் சாப்பிடும்போது மீன் கேட்பாங்க, நீங்களும் கொடுத்துடுவீங்க. இது தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தவறு தான். ஆனால் இது சிறிய குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் தான் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஸோ பால், மீன் இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுகளையும் பார்த்து பார்த்து வயதானவர்களுக்கும் சிறிய குழந்தைகளுக்கும் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு செரிமானம் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரி, இந்த பாலும் மீனும் சேரும்போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது நம்ம ஒருபோதுமே சேர்க்கக்கூடாத ஒரு சேர்க்கைங்க, பாலும் மீனும். மீன் சாப்பிட்ட உடனே பாலும் குடிக்கக்கூடாது, பால் குடிச்சோனையும் மீன் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மீன் ஒரு புரதம் நிறைந்த உணவு, பாலும் அதே மாதிரி புரதம் நிறைந்த உணவு. இரண்டையுமே ஒரே நேரத்தில் நம்ம அதிகமாக எடுத்துக்கொண்டோம்னா என்ன ஆகும்? செரிமானம் சிரமமாகும். இதனால வயிறு உப்பசம், வாய்வு தொல்லை, அஜீரணம், வயிற்று வலி, சிலருக்கு வெண்புள்ளிகளும் வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த ஒரு சேர்க்கையை எப்பொழுதுமே தவிர்த்துருங்க. குறிப்பாக வயிறு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாகவே ஏற்படலாம். ஸோ எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறோம்னா, மீன் சாப்பிட்ட பிறகு குறைந்தது 2லிருந்து 3 மணி நேரம் கழித்து தான் பால் குடிப்பது ரொம்பவே நல்லது. இல்லைனா பால் குடித்த 2 to 3 மணி நேரம் கழித்து மீன் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பால் பிளஸ் எலுமிச்சை தாங்க. பாலுடன் எலுமிச்சையை சேர்க்கும் போது மிகப்பெரிய தவறுகள் ஆகிறது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அமிலம், அதாவது ஆசிட், பாலுடைய புறத்தை உடனடியாகவே உறைய செய்கிறது. இதனால வயிற்று எரிச்சல், அஜீரணம், வாமிட், குமட்டல், வயிற்று வலி இது எல்லாமே ஏற்படலாம். சிலர் காலை நேரத்தில் எலுமிச்சை ஜூஸை குடித்த உடனே பாலை எடுத்து குடிச்சிடுறாங்க. இது நல்ல பழக்கமே கிடையாதுங்க. நல்ல ஒரு செரிமானத்தன்மை உங்கள் உடலுக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆனால் செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனடியாக உங்கள் உடலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இது ஒரு தவறான சேர்க்கை. எவ்வளவு இடைவெளி விட்டு எடுக்கணும்னா, எலுமிச்சை அல்லது சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது குறைந்தது 1 மணி நேரமாவது இடைவெளி விட்டு பால் எடுத்து குடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை பாலை குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு ஆரஞ்சு பழமோ இல்லை லெமன் ஜூஸோ லெமனோ நம்ம எடுத்துக்கிறலாம். அது மட்டும் இல்லைங்க, சிலர் பழங்கள் தானே, பழங்கள் ரொம்பவே நல்லது, பாலும் பழமும் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பால் குடித்ததுமே இந்த சாத்துக்குடி பழம் எல்லாம் சாப்பிடுவாங்க. முக்கியமாக அந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, பாலும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாலையும் கொடுப்பாங்க, இந்த சாத்துக்குடி ஜூஸையும் கொடுப்பாங்க. ஒருபோதும் இந்த 2 சேர்க்கையும் சேர்க்கவே சேர்க்காதீர்கள். 1 மணி நேரம் கழிச்சு
பால் எடுத்த 1 மணி நேரம் கழிச்சு சாத்துக்குடி ஜூஸா இருந்தாலும், ஆரஞ்சா இருந்தாலும் சரி, மொசாம்பின்னு சொல்லக்கூடிய அந்த பழமா இருந்தாலும் சரி, நார்த்தங்கா சொல்லக்கூடிய அந்த பழமா இருந்தாலும் சரி, இந்த சிட்ரஸ் வகை பழங்களே நீங்க பால் கூட சேர்த்து எடுக்கக்கூடாது. அப்படி நீங்க சேர்த்து எடுத்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வயிறு உப்பசம், செரிமான பிரச்சனை, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வரும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பால் பிளஸ் வாழைப்பழம்ங்க. இது அதிக அளவுல நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. முக்கியமா வாழைப்பழ மில்க் ஷேக் வந்து பலருக்கும் பிடித்த ஒரு உணவா இருக்குது. ஆனா இது எல்லாருக்கும் பிரச்சனையை தராதுங்க. சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மறுபடியும் நான் அதான் சொல்றேன். இது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். குறிப்பா உடற்பயிற்சி செய்யாம இருப்பாங்கல்ல வீட்ல வயதானவர்கள், அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். மெதுவான செரிமான தன்மை இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும். அடிக்கடி வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை ஏற்படுத்தும். வாழைப்பழம் மற்றும் பால் சேர்க்கை அதிகமா எடுத்துக்கொண்டால் வயிறு ரொம்ப கனமான ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால உப்பசம், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். இதனால இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க தனித்தனியா எடுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, பால் குடிக்கிறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. பால் காலை உணவுக்கு பிறகு எடுக்கிறதாங்க நல்லது. இல்லைன்னா மாலை நேரம் நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவீங்களா, அந்த டைமில் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, நீங்கள் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பாலை குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும். அப்போ எடுத்துக்கலாம். ஸோ இப்படி குடித்தாதான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சிலர்லாம் காலைல எந்திரிச்சோன்னு வெறும் வயிற்றுலாம் பால் குடிக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் பால்ல எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பால் பிளஸ் உப்பு அதிகம் உள்ள உணவுகள், அதே மாதிரி புளிப்பு அதிகமா இருக்கக்கூடிய புளி, இதெல்லாம் சேர்த்து நம்ம எடுக்கவே கூடாது. இப்போ நம்ம பால் குடித்த உடனே சிப்ஸு, மிக்சரு, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸில் அதிக அளவில் உப்பு சேர்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே தவிர்க்கணும். சில உணவுகளில் உப்பு, ப்ராசஸ்டு பண்ண உணவுகளில் சோடியம்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இது உடலுக்கு அதிக உப்பையும் உடலில் நீர் சமநிலையை பாதிக்க செய்யும். தாகத்தை அதிகரிக்க செய்யும். செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால பால் குடிக்கும் போது அதிக உப்புள்ள உணவுகளை குறைச்சி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முலாம்பழம் பிளஸ் பால் தாங்க. பலரும் கோடைக்காலம் வந்த உடனே முலாம்பழம்னா ரொம்பவே பிடிக்கும். இதனால குறிப்பா மஸ்க் மெலன், வாட்டர் மெலன், ஹனிடே மெலன் போன்ற பழங்கள் உடலை குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு உதவும். ஸோ இந்த பழங்கள் எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த பழங்களை பாலுடன் சேர்த்து சாப்பிட்றது சரியே கிடையாது. சில பாரம்பரிய உணவு முறைகளையும் சரி, சில ஊட்டச்சத்து நிபுணர்களுடைய கருத்துக்களும் படி இந்த முலாம்பழம், வாட்டர் மெலன், இந்த எல்லா மெலன் கூடயும் பாலை சேர்க்கும் பொழுது எல்லாருக்குமே இது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, முலாம்பழங்கள், வாட்டர் மெலன் இது எல்லாத்துலேயுமே நீர்ச்சத்து மிகவும் அதிகமாக இருக்குது. பாலில் புரதம் மற்றும் கொழுப்பு நிறைந்த ஒரு உணவாக இருக்குது. ரெண்டும் ஒரே நேரத்தில் சேரும் பொழுது அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் போது சிலருக்கு அந்த செரிமான வேகம் மாறுபடலாம். ஸோ அந்த செரிமான வேகம் மாறுபடும் பொழுது பிரச்சனைகள் அங்கே தொடங்குது. வயிற்றில் உப்பசம், வாயு தொல்லை, அஜீரணம், வயிறு கனமாக இருக்கிறது போன்ற பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைனால இது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அதிக பிரச்சனை ஏற்படுத்தும்னா, செரிமான பிரச்சனை ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாகவே பிரச்சனை தரும். அதே மாதிரி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இது அதிகமாக பிரச்சனை ஏற்படுத்தும். அடிக்கடி வாயு பிரச்சனை ஏற்படுறவங்களுக்கும் இது அதிக பிரச்சனையை தரும். ஸோ ஒருபோதும் இந்த முலாம்பழம், வாட்டர் மெலன் இந்த பழங்கள் கூட பால் சேர்த்து எடுத்துக்கொள்வது உங்களுக்கு செரிமான பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ எப்பொழுதும் தவிர்க்கிறதே ரொம்ப. இந்த பழங்களை சாப்பிடும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் கழித்தாவது அல்லது 1 மணி நேரம் கழித்தாவது பாலை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைனா பாலை எடுத்த ஒரு 30 நிமிஷம் சென்று நீங்கள் பழங்களை சாப்பிடலாம். இல்லைனா 1 மணி நேரம், அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமாவது கேப் விடணும். அப்போ தான் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முள்ளங்கி பிளஸ் பால் தாங்க. நம்ம வீடுகளில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் காய்கறிகளில் ஒன்று தான் முள்ளங்கி. இதில் நார்ச்சத்து, விட்டமின் சி, பல தாது சத்துக்கள் இதில் இருக்குது. ஆனால் முள்ளங்கி சாப்பிட்டவுடன் பால் குடிக்கக்கூடாது. நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளையும் முள்ளங்கி மற்றும் பால் சேர்க்கை சிலருக்கு
ஒத்துக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் 2டைய செரிமான தன்மையும் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன பிரச்சனை ஏற்படும்னா, வயிறு உப்பசம், வாய்வு தொல்லை, அஜீரணம், வயிற்றுல செரிமான பிரச்சனை, வெண்பிள்ளிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். முக்கியமா குறிப்பா ராவா பச்சையான முள்ளங்கியை சாப்பிட்ட பிறகு உடனடியாக பால் குடிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்க. நீங்க நினைக்கலாம், யாருங்க பச்சையா முள்ளங்கிய வந்து சாப்பிட்றது? பச்சையா இல்லைங்க, பச்சை முள்ளங்கிய எடுத்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. யாரெல்லாம் இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்க, இவங்க எல்லாருமே முள்ளங்கிய பச்சையா எடுத்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. ஸோ அப்படி குடிச்சிட்டு பாலையும் குடிச்சாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதனால தான் பால் தனியாவும் முள்ளங்கிய தனியாவும் சாப்பிட சொல்றாங்க. 2ம் சேரும்போது செரிமான கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாவே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது 2யும் எடுக்கும் பொழுது எவ்வளவு மணி நேரம் கேப் விடணும்னா, 1 மணி நேரம் கண்டிப்பாக விட்டே ஆகணுமா. 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நீங்க அடுத்து பால் குடிக்கிறா இருந்தால், இல்லைன்னா பால் குடிச்சிட்டு முள்ளங்கி எடுக்கிறா இருந்தா எடுத்துக்கிறலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் கூறப்பட்ட உணவுச் சேர்க்கைகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அர்த்தமில்லைங்க. சிலருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே உங்களுடைய உடலின் தன்மையை கவனித்து நீங்க உணவை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்